நமக்கோ திருமணமாக்கி 25 ஆண்டு காலமாகிய குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்களோ கைலாயம் சென்றீர்கள், சிவபெருமானை நோக்கி தவம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்ட ஒரு தவத்தினை மெச்சு ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மண்டலம் 48 நாள் கவனித்து அதனால் தானத்தான் இந்த கரு உண்டானது. நிறுத்தடி உன் பேச்சு. எத்தனை முறை கேட்டாலும் சாப்பிட்டேன் சொல்கிறாய். உனக்கு நான் என்ன பாவத்தை நான் செய்து விட்டேன்? ஏய், இந்த இறுதி நேரத்தில் உனக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆபத்துக்கு உதவாத நண்பன், உதவாத அண்ணன், தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி, ஒரு கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. ஏய், இப்படிப்பட்ட பாதகத்தை செய்த நீ ஆடவக்காரி, அகம்பாவம் கொண்டவன். தொட்டி தாலி கட்டிய மனைவி என்று கூட பார்க்காமல், அதுவும் நிறைமாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல், எவ்வளவு ஒரு தாசின் பேச்சை கேட்டு இப்படி எல்லாம் சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றாயே பாவி. நானே உத்தமி என்றால், நானே பத்தினி என்றால், என்றிருந்தாலும் ஒரு நாள் நீ செய்த தவற்றை நினைத்து நினைத்து வருந்தி என்னுடைய காலில் விழுந்து பணிவாய். இதுவே இந்த மனைவி கொடுத்த சாபம். மனைவி கொடுத்த சாபம். ஏய் பாவி, இந்த உலகத்திலே பத்தினி பெண்கள் உரைப்பதே பலிப்பதில்லை. ஆனால் நீ கணவனுக்கு துரோகம் செய்தவர்கள். உன்னுடைய வார்த்தையாவது எனக்காவது பலிப்பதாவது. பாவி, உனக்கு மட்டுமல்ல, எவன் ஒருவன் தொட்டு தாலி கட்டிய மனைவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவி மீதும் மாற்றான் மங்கை மீதும் ஆசைப்படுகின்றானோ அவனுக்கெல்லாம் உன்னுடைய நிலையே ஒரு பாடமாக அமையுண்டா. மனைவி கொடுத்த சாபம். நீ உன்னை உயிரோடு விட்டால் தானே உன் சாபம் எனக்கு பலிக்க போகுது. இதே இடத்தில் உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருங்க. கட்டிய கணவனுக்கு சாபத்தை தரலாம். சாபம். ஏய், உன்னை போல பெண்கள் நாட்டில் நடமாடக்கூடாது. எப்பொழுது ஒரு கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாயோ இந்த மண்ணிலே நீ வாழலாமா? படுபாவி, படுபாவி. எத்தனை முறை கேட்டாலும் உண்மையை சொல்ல மறுக்கின்றார். Hello, madam. How are you? Yeah, I am fine. Okay. I'm fine. What is this? This is a suitcase. Okay. Oh, suitcase. The suitcase. எங்களுடைய நாடக மன்றத்தினை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடக காதல் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை ஆன்லைன் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஜீவா நாடக மன்றத்தினை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நாடக காதலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் டிங்னு ஐத்தனமா அதுல போய் ஐத்துறா பொட்ட இதெல்லாம் கேட்டா. ஏய் shut up your mouth, okay? You take it. What is this?
Take it issue. இதுபா ஒரே பக்கம் தான் மதி இருக்குது ஒரு பக்கம் ஓச்சி இருக்குது இந்த குச்சி வச்சு இது என்னது This is on my handbag, okay? ஓகே Yeah. ஓ வெல்ல போறா போய் இது Yeah, this, take it. Cool. Cooling class. Cooling class. பூ சொன்னியா ஓ என் காதுல வேற மாதிரி ஊச்சி ஹாய் கத்திரை Go, kutama, go. ஆடி தலகட்டே ஆமா 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 ஐயோ, மாமா தொப்பை இடிக்குதாம். ஐயோ கத்திரை உன் வரவுதான் எதிர்பார்த்து கொண்டு ஆமா, இங்க ஒரு லோடு இருக்குதா? கனவல்லியா அவளை நம்பாதே அவள் ஒரு ஏமாற்றக்காரி இந்த கருவுக்கு காரணம் யார் உண்மை என்று சொல்லி கேட்டேன் இப்படி நடித்துக் கொண்டிருக்கின்றார் கொடுவாள் ஐயோ, என்ன லோடு சாய்ந்து கொடுக்குது? நடிப்பு அத்தனையும் நடிப்பு என்னங்க, என்ன அவள் மாண்டு படுத்து விட்டாள். என்ன செத்து போயிட்டாங்க. கனகவல்லி இறந்து விட்டாரா கட்டிலை என்னங்க, நமக்கு இடையூறாக இருந்தவள் கனகவல்லி கனகவல்லி ஒருவள் தான். அவளே இறந்து விட்டாள் அவளே மாண்டு படுத்து விட்டாள். இனி முதல் கொண்டு நான் இருவர் உல்லாச பறவைகள் நம்ம யாரை கேட்க போறாங்க ஓடிவா ஓடிவா ஓடிவாடிங்க ஒரு இடமா நில்றா, மார்கை மாசம் குட்டி நாள் டீ கடையில் போய் ஓடியாரா. எங்க போறேன்? உன் மண்டாடி தானே நானு. கட்டில் என்ன சொல்றாங்க அப்ப நீ கூட நாயா என்னங்க, என்ன கட்டளை உன்னை இப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் தோல்கிறது பாத்துக்கினே இந்த 5 மணிக்கு மேல கழுத்துக்கு அடிப்பாளுங்க. ஐயா உனக்கு பார்க்கணும் போல இருக்குது எனக்கு அப்படியே என்ன என்ன ஏய், தள்ளு. என்ன சொல்ற ஒண்ணு இல்ல, சும்மா. ஏய், தள்ளுறா. சொல்றாவா என்ன சொல்றா இவ கட்டளை என்ன சொல்றாய் ஒண்ணு இல்ல, சும்மா. அதான் ஏய், தள்ளுறா. சொல்றாவா கட்டளை என்ன உனக்கு டேய், தள்ளி நில்றா. தள்ளி நில்றா ஆமா, கட்டளை என்ன உனக்கு 25 வருட காலமாக உன்னுடனே இருந்தவள் நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி. உண்மைதான் உண்மைதான் இவள் என் பேச்சு கேட்டுக்கு நான் அவளையே கொலை பண்ணிட்டேன். அப்படியா நாளை பின்ன வேற எவள் நான் வந்தாலும் நான் அவளை பார்த்து நீ என்ன கொலை பண்ண மாட்டேன்றது நான் நிச்சயம். கட்டளை உன்னை போய் அப்படி செய்வேனா ஏய், take it this. கட்டளை ஐயா, 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 ஐயா. அவன் கேட் லாக் பண்ணிக்கிறேன் எப்படி வாங்க என்ன எழுதி அடிக்கிற ஆ? ஏய், மொத்தத்தை அவுட்றா. இப்போதான் நினைத்தேன் இப்படி எல்லாம் சொல்வாய் நினைத்தேன் என்னன்னு? அனைவரும் மக்கள் இருக்கிறாளவா யூடியூப் இதை அவருக்கு வேண்டும் முதலே ஓடிவா என்னத்துக்கு? உள்ளே செலவில்லா இதை நான் அவருக்கு வேண்டும் ஐயோ, அப்பா. சவர குஞ்சு நீ சொல்லல வந்துட்டேன் மாத்தி சொல்லிட்டேன் ஆளுக்கு ஏத்த துணி போடணும்னு சொல்லுவாங்க. ஆள் சரியில்லைனாலும் துணி சரியில்லை. நம்ம எந்த கலர்ல இருக்கிறோம், எந்த மாதிரி துணி போடுறோம். இது என்னடியா? எப்படியாவா? நான் போயிட்டு போடலன்றவா? இந்த நாட்டுக்கே மகாராணி நான் எப்படி வேணாலும் போடுவேன், அவுத்து போட்டு கூட வருவேன். போடா. இந்த ராஜவுடைய இதன் பிறகு உனக்கு இருக்கவே கூடாது. மொத்தத்தை வர்றா. கானகத்திற்கு வந்தேன். கட்டியனத்து ஒரே ஒரு முத்தத்தினை கொடுக்க வேண்டும். இந்நாட்டு இளவரசன் மன்னவர் என்று பார்த்து கட்டியனத்து ஒரே ஒரு முத்தத்தினை கேட்டேன். படுபாவி, இந்த நாட்டு மன்னவனாக பிறந்தவன் என்னை பெண் என்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டான். எப்பொழுது நீ என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாயோ அப்பொழுதே உனக்கு வசியமை வைத்தேன், வசியப்படுத்தினேன். நாடு நகரம் அத்தனையுமே எழுதி வாங்கிக் கொண்டேன். இதன் பிறகு இந்த நாட்டிலே உன்னை வைத்திருக்க கூடாது, அன்னைக்கே உன்னை ஓச்சு தத்திருப்பேன். ஆனா அரண்மனையை சென்று பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்தேன். அங்க ஒரு சனியும் வந்து தானா ஒரு ஆள் வந்து தலையை குத்து வெட்டுங்கோ வெட்டுங்கோ வெட்டி விட்டு தன் கையை வைத்து தன்னையே குத்தி விட்டேன். இதன் பிறகு இந்த நாட்டிலே நீயும் இருக்கக்கூடாது. அடி பாவி, உன் பேச்சை கேட்டல்லவா கத்திய மனைவி என்று பாராமல் என் மனைவி நான் அடித்துக் கொண்டேன். ஆமாண்டா, கேப்பார் பேச்சு கேக்குறவங்களாம் இப்படிதான் நிக்கணும். நம்மளுக்கு தோண்டா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பட்டுன்னு செஞ்சிடணும். இல்லையா அடுத்தவன் பேச்சு கேட்டு நாரெல்லாம் இப்படிதான் நிக்கணும் நடு ரோட்ல. அடி பாவி, ஐயோ இருக்கவே கூடாது. இந்த தாசியின் பேச்சை கேட்டு
இத்தனை ஆண்டுகளாக ஒன்றோடு ஒன்று வாழ்ந்த என் மனைவியை அடித்து கொண்டு விட்டேனே படுபாவி. ஆமாண்டா, நான் என்னடி பாவத்தை செய்துவிட்டேன் உனக்கு? இதன் பிறகு இந்த நாட்டிலே இருக்க கூடாதுடா. கத்திரை வேண்டாமடி, வேண்டாம் கத்திரை. இதய மதை கோவில் என்றே என் தேவி என்றே ஒரு தாசியின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவி அடித்துக் கொண்டு விட்டேனே பாவி. உனக்கு நான் என்னடி பாவத்தை செய்திருக்கேன்? செல்லம், யாரினுடைய காமைச்சினை வேணாலும் தீர்த்து விடலாம், ஆனா பெண்களுடைய காமைச்சினை மட்டும் தீர்க்கவே கூடாது. முடியாதான். இதை தெரியாம தாண்டி எத்தனையோ ஆம்பளைங்க மாற்றி முழுகிறாங்க. உண்மையால பெண்களுடைய மனசு ஆழ கடலை விட ஆழமா. பெண்களுடைய மனதினை கண்டுபிடிப்பது யாருமே, ஆழத்தினை கண்டுபிடிப்பது யாருக்குமே கிடையாது. பெண்களுடைய சுவாவதி எப்பேற்பட்ட வழியினை தாங்கக்கூடியவர்கள் பெண்கள். நம்மளால லைட்டா எதனா ஊசி முள்ளு குத்துச்சுன்னா கூட ஐயோ அம்மாப்பா அப்படின்றோம். ஆனா கர்ப்பவதி என்று சொல்லக்கூடிய அந்த பேர் இடி இடிக்கிற வழி சத்தத்துக்கு சமமானதான். அந்த பெண்களாக பிறந்தவர்கள் இந்த பூலைகளே எப்பேற்பட்ட மகன்களை பெற்றெடுக்கின்றார்கள். ஆனா தேவையில்லாம நம்ம தான் எங்கெங்கயோ சுத்தின்னு கிடக்குறோம் பொண்ணுங்க பின்னாடி. நாயாட்டம் நாய் காத்துங்க எடுத்து பாரு. அந்த மாதிரி உன்ன மாதிரி ஆளுக்கும். அடி பாவி, எத்தனையோ கூர்மையான முத்தல் குத்தியும் ஆண்களுக்கு வலிப்பதில்லை. ஆனால் உன்னை போல தாசியின் பெண்கள் வார்த்தை இருக்கிறதே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளாக இதயத்தில் எப்பொழுது படுவாது. ஏய், வந்த உடனே கட்டி அணைத்து முத்தத்தினை கொடுத்திருந்தால் இப்பேற்பட்ட நிலைமைக்கு நீ ஆளாகி இப்பயா? ஏன் பெண்களாக பிறந்தவர்களுடைய காமைச்சினை தீர்ப்பது ஆண்களுடைய கடமை. இந்நாட்டு இளவரசன், இந்நாட்டு மன்னவன் என்று பார்த்தேன். அதுக்காக மட்டுமா உன்னை வச்சேன்? நீ கட்டி பிடிக்க முத்தம் தரலன்னா ஊர் உலகத்துல ஆம்பளையா இல்ல?
எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா. அதற்காக இல்ல, தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாருமே நாட்டின் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது என்று ஒரு சட்டத்தை போயிட்டு வரைத்திருந்து யாருமே வரல இதுவரையும். நான் ஒருவர் தான் வந்தேன். நாட்டை அபகரிக்க வேண்டும், எந்த நாட்டிலே என்ன வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த நாட்டை விட்டு நீ செல்ல வேண்டும். அதற்காக சூட்சமா என்னுடைய தாய் கொடுத்த வசிமையை வைத்தேன் உன்னை வசியப்படுத்தினேன். ஆமாண்டா. என்னை கட்டி அனுத்து ஒரே ஒரு முத்தத்தினை கொடுத்திருக்க முடியாது என்று வருத்த விட்டார். அப்பொழுதே உன்னை அடிச்சு தோத்திருப்பேன். தேவையில்லாம அவர்களோடு வந்துச்சு. மர்கே ஆசா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன தொட்டன்ற பாவத்துக்கு உன்னை உயிரோட விடுறேன். நீ கொஞ்சம் பட்டுன்னு செத்துட கூடாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு சாவணும். வேதனையும் வலியும் அனுபவிச்சு சாவணும். ஒரு ஃப்ளோல பேசுங்கிறனா என் பள்ளி என் தோமை என்னடா உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு. இந்த நாட்டினுடைய மகாராணி நான் செய்து விட்டு போறேன். ஒரு நாட்டுக்கு அரசன் நான். ஒரு தாசியின் பேச்சை கேட்டு என் குடும்பத்தை கருத்துக் கொண்டேன். எனக்கு ஆசை என்று என்ன இருக்க போகிறது? படுபாவி, என் கட்டிய மனைவிக்கு என் கையினால் ஒரே ஒரு கோடி துணியை போட்டு விட்டு நான் எங்காவது சென்று விடுகிறேன். படுபாவி, ஒரே ஒரு 5 நிமிஷம். பெண்களாக பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பெற்றெடுத்த வீட்டில் இருந்து வரக்கூடியதோ புகுந்த வீட்டில் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு கடைசி புடவை, இந்த கோடி புடவை என்று சொல்லக்கூடிய ஒண்ணு. அதை போடலன்னா அவங்க இறந்தா கூட அவங்க சென்று அவர்களுடைய முத்தி மோட்சம் அடைய மாட்டாங்க. அதனால உனக்கு 5 நிமிஷம், ஏதோ கர்ப்பமா இருந்து அவ செத்துட்டான்றதுனால ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். அவளை நீ எரிப்பியோ பதிப்பியோ இல்ல அவளுக்கு புடவை போடுவோ என்ன போடுவோ முச்சிட்டு வந்துன்னே இருக்கும். இல்லன்னு வச்சுக்கா ஆண்டவா, போடா சீக்கிரமா சீக்கிரம். கனகவல்லி, எப்படிப்பட்ட பாதகத்தை உனக்கு நான் செய்து விட்டேனே கனகவல்லி. அப்போதே சொன்னாயே உண்மையை அறியும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொன்னாயே. கனகவல்லி, உன்னை நான் கொண்டு விட்டு நான் மட்டும் என்ன உயிரோடு வாழப் போகிறேனா? கனகவல்லி, இந்த சுடுகாட்டில் உன்னை எரித்து விட்டு நான் எங்காவது சென்று விடுகிறேன். கனகவல்லி, கனகவல்லி, இப்படிப்பட்ட பாதகத்தை நான் செய்து விட்டேனே கனகவல்லி. இப்படிப்பட்ட பாதகத்தை நான் செய்து விட்டேனே கனகவல்லி. ஏட்டினில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். என்னவளை காணோமடா இறைவா, ஊட்டி சென்ற இடம் ஏதடா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன். கெட்டவளை காணோமடா இறைவா, சென்ற இடமேதடா. ஏட்டினில் எழுதி வைத்தேன், எழுதியதை கெட்டவளை காணோமடா இறைவா, ஊட்டி சென்ற இடம் ஏதடா. கவலை
முடித்தாயடா ஏற்றி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கெட்டவளை காணோமடா இறைவா என்ற இடமேதடா பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை நீ எடுத்து சென்றாய். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து சென்றார் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை நீ எடுத்து சென்றாய். தருமத்தின் தலைவன் அல்லவா? சாகச கலைஞர் அல்லவா ஏற்றினில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் இறைவா இடமேதடா கடவுளே, தாதியின் பேச்சை கேட்டு உனக்கு செய்யாத பாவத்தை நான் செய்து விட்டேனே கடவுளே. இது பில்லூர்காரிடம் சென்ற இன்னும் மாண்டதற்குரிய வரவேற்றார் என்று சொல்லக்கூடிய பெரியார் மாண்டு மருந்து 16வது நாள் என்று சொல்ல